சர்வம் நற்பவையாக 2026 குரு பயிற்சி பலன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் மேசராசி. மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கில்லாடியாகவும் நம்பர் ஒன்னாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த இடத்தில் ஒரு போட்டி, ஒரு பொறாமை, எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைஞ்சே இருந்திருப்பாங்க. வேலைக்கு போனால் தான் அப்படி இருக்குது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா ஒரு கடன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கொடுத்துருக்கோம். சரி, இந்த குரு பயிற்சியாவது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பாக்கியாதிபதி குரு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து உச்சமடைகிறாரு. இப்போ உச்சமடைகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் ரெண்டும் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறாரு. அது எப்படி சார் அப்படின்னா, குரு பணக்கார கிரகம். ஸோ அந்த குருவோடைய பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா விழக்கூடிய இடங்கள் வந்து சுபத்தன்மையாகும். அந்த இடத்திற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா விழும். அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலன் வந்து பார்த்திங்கன்னா கெடுபலனாக தான் இருக்கும். அப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், கல்வி, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தடைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. இதற்காக செலவுகளை கொடுப்பார். அப்போ என்ன சார், புதுசாக வண்டி வாங்கக்கூடிய எண்ணம், புதுசாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு காசு எங்கேருந்து சார் வரும் அப்படின்னா, ஃபைனான்ஸ் போடுவீங்க, எல்லாம் லோன் போடுவீங்க, இல்லைனா உங்களுடைய நகையோ உங்களுடைய மனைவியோடைய நகையோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அடமானத்துக்கு வச்சுட்டோ பேங்கில் வச்சுட்டோ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் கம்பல்சரி வாங்க ஆரம்பிப்பீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு, ஸோ மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் அதுக்கு உண்டான பலனை கிடைக்குமா சார்னா இல்லை, அடுத்த வருஷம் தான் அதுக்கு உண்டான பலனை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். தன்னுடைய தாய்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூலோட வேறு ஒரு ஸ்கூல் நல்லா இருக்குது, அதில் போய் படித்தா அவன் நல்லா இருப்பான், எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு சீட்டை ஒன்று வாங்கி அவனை படிக்க வச்சிடணும் அப்படின்ற, காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ அந்த குரு, உச்சம் பெற்ற குரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செலவை வந்து மாற்றுவார். ஸோ இது வந்து நம்ம சுப செலவாகவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். குருவோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுளை குறிக்கக்கூடியது. ஸோ ஆயுள் பயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். ஒரு சில சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணிடலாம். அது உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டான டாக்டர், கரெக்டான ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் பார்ப்பீங்க. சொந்த பந்தம் இவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நம்ம ஏதாவது ஒரு தொழில் வேறு ஒரு இடத்துல பிரான்ச் ஏதாவது ஓப்பன் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா அது லாக் ஆகி தான் போய் நிற்கும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்க்காமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை போட்டு விட்ருவீங்க, அது அப்படியே தேங்கி போய் நிற்கும். ஸோ ஆர்டரை ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது நல்லது. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க, அரை நேரம் வருவாங்க, அரை நேரம் வரமாட்டாங்க. எதை நம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை அவங்கள நம்பி ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி உண்டாக்கி விடுங்க. உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், நான் நல்லா தான் சார் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் பரீட்சையில் போய் உட்காரும்பொழுது மறந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி மாறும். என்ன தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துனீங்கனாலும் இவனுடைய ஃபோக்கஸ் அங்கே வந்து சரியில்லாமல் போகும். அது எப்படி சார் சரியில்லாமல் போகும் அப்படின்னா, இவனுடைய நண்பர்களுடைய சேர்க்கை அந்த இடத்துல சரியில்லாதனால உங்களுடைய குழந்தைகள் வந்து சரியான கவனம் அப்படின்ற மாதிரி செலுத்த மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய மார்க் அப்படின்ற மாதிரி குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்போ அவங்களோட கவனம் வேறு எங்கேயும் சிதறாமல் பார்த்துக்கிறது பெற்றோர்களுடைய கடமை. அதே இடத்துல அதே கடையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்குமா சார் அப்படின்னா, கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடின முயற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி தரக்கூடிய ஒரு குருவாக தான் வராருங்க. குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால, விரய ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுனால சுப விரயங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா
திருமணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். இல்லை வண்டி வாகனத்துக்காக நீங்கள் வண்டி ஒன்று வாங்க போகிறீங்க, அதுக்காக நீங்கள் முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். சரி, இதனால் வரைக்கும் ஒரு இடம் வாங்கலான்றிருந்தேன், முடியலை, இப்போ வாங்க முடியுமானா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கான ஒரு காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா குரு கொடுப்பாருங்க. அப்போது நிலத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது, வீட்டுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு கொடுப்பாரு. ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடனையும் சேர்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. சுகர் வியாதிக்காரங்கிட்ட கொண்டு போய் லட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருக்கும், சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து டேப்லெட்டை போடணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ குரு உச்சம் பெற்ற குரு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பாரு, கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கடனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. சரி சார், இதுலேருந்து நான் எப்படி சார் மீண்டு வர்றது அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி 4ஆம் இடத்தில் நீர் ராசியில் போய் உச்சமடைகிறதுனால அரச மரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டு வைக்கிறது வியாழக்கிழமை நாளில், இல்லைனா அரச மரத்துக்கு வியாழக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி குருவோடைய வழிபாடுகள் வியாழக்கிழமையில் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு நல்லபடியாக நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபமாக வரும். சர்வமும் நற்பவியாக.